தமிழகத்திலே சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், சனாதன தர்மத்துக்கு எதிரான மாநாடுகளை நடத்தி இந்து தர்மத்துக்கு எதிரான பிரச்சாரங்களை, அவதூறு வெறுப்பு பிரச்சாரங்களை செய்து ஒரு ஆட்சி நடைபெற்று வந்தது. அந்த இந்து விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும். அந்த பிரார்த்தனையை நாங்கள் இங்கே எங்களுடைய குரு பீடத்திலே சமர்ப்பித்திருந்தோம். கடந்த தேர்தல் முடிவுகள் சனாதன தர்ம விரோத ஆட்சியை வீழ்த்தி தமிழகத்திலே தமிழக வெற்றிக் கழகம், திரு ஜோசப் விஜய் தலைமையிலான வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு ஆட்சி அமைத்திருந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தமிழக சட்டசபையிலே பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்ட காரணத்தினால்தான், குறிப்பாக சனாதன தர்மத்தை கொசு, டெங்கு, மலேரியா என்று விமர்சித்த காரணத்தினால்தான் அப்பொழுது நடைபெற்ற 5 மாநில இடைத்தேர்தல்களிலே இண்டி கூட்டணி, திமுக இடம்பெற்றிருந்த கூட்டணி தோல்வியடைந்தது. எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் இந்து பண்டிகைகளை மட்டும் புறக்கணித்து நாங்கள் ஒரு இந்து விரோதிகள் என்பதை திரும்ப திரும்ப நிலைநாட்டி வந்தார்கள். எப்படியாவது சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கிவிட வேண்டும், முஸ்லீம் கிறிஸ்தவ வாக்கு வங்கியை மொத்தமாக வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கையை திமுக தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. உண்மையில் சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று நினைத்தவர்கள் அவர்கள்தான் அழிந்து போவார்கள். இந்த சனாதன தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஈவேரா அவர்கள் திராவிடர் கழகம் மூலமாக சனாதன தர்மத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து வந்தார். அதற்கு பிறகு அண்ணாதுரை அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி ஈவேராவுடைய கடவுள் மறுப்பு கொள்கைகளை கைவிட்டு, பிரிவினை கொள்கைகள், திராவிட நாடு தனி கோரிக்கையை கைவிட்டு திராவிடர் கழகத்திலே இருந்து பிரிந்து வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக சனாதன கொள்கைகளை ஏற்றுக்கொண்டது. நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்று அண்ணாதுரை சொன்னார். நாத்திகமும் சனாதன கொள்கையிலே ஒரு அங்கம்தான். நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருந்துக்கிட்டு கம்யூனிஸ்டாக இருக்கலாம், ஒரு ஹிந்துவாக இருந்துக்கிட்டு நாத்திகராக இருக்கலாம், ஒரு ஹிந்துவாக இருந்து கொண்டு நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு நீங்கள் நாத்திகராக இருக்க முடியாது, ஒரு கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது. இந்து சமயம், சனாதன தர்மம் எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டது. ஆகவே தான் அண்ணாதுரை அவர்கள் ஒரு பெருவெற்றி பெற்றார். திராவிடர் கழகத்தினுடைய அந்த எதிர்ப்பு தெரிவித்து, கடவுள் மறுப்பு கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, இப்பவும் ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்? கொள்கை தலைவர் ஈவேரா, ஆனால் நாங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் இன்றைக்கி ஜோசப் விஜய் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற பொழுது இது மாதிரி கிறிஸ்தவத்தை ஒழிப்போம், இஸ்லாத்தை ஒழிப்போம்னு பேச முடியுமா? சம்பந்தமே இல்லாமல் உதயநிதி தொடர்ந்து சனாதனத்தை ஒழிப்போம் என்று முழக்கமிடுகிறார். அதே மாதிரி ஒரு பரமக்குடி தொகுதின்னு நினைக்கிறேன், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ அவரும் சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசுகிறார். அவர்களின் கூட்டணி கட்சியான முஸ்லீம் லீக், அந்த அமைப்பினுடைய ஒரு பிரமுகரும் சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசுகிறாரு. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மௌலானா அவரும் சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசுகிறார். இது சட்டப்படி தண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே இது சம்பந்தமாக உதயநிதி மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கிற பொழுது அவர் நீதிமன்றத்துக்கு கர்நாடகாவில் ஆஜராகும்போது அல்லது வேறு பகுதியில் ஆஜராகும்போது நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த அர்த்தத்தில் பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றார். தொடர்ந்து நாங்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவோம். சனாதன தர்மம் என்பது இன்றைக்கு இந்த உலகத்திலே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு முஸ்லீம் கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட அவர்களும் இறை நம்பிக்கையின் அடிப்படையிலே சனாதனத்தை பின்பற்றுபவர்கள் தான். ஆனால் இப்போ அவங்க வீட்டில் துர்காமா சனாதனத்தை பின்பற்றுறாங்க, அவங்க தாயார். இவர் என்ன பண்ணணும்? அவங்க வீட்டில் போய் சொல்லணும். அவங்களுடைய மைத்துனர் சபரீசன் அவர் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணுறார். துர்காமா கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு ஒட்டகத்துக்கெல்லாம் பூஜை பண்ணுறார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேண்டுமென்றே அவங்க உள்நோக்கத்தோடு இதை பேசுகிறார்கள். இப்பொழுது தமிழகத்தினுடைய அரசு எந்திரம் கிறிஸ்தவ மிஷினரிகளின் கையிலே மாட்டிக்கொண்டது. இப்போ சபாநாயகராக வந்திருக்கிறார் ஜேசிடி பிரபாகரன் ஐயா அவர்கள். அவர் ஒரு உண்மையான கிறிஸ்தவர், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஆனால் சட்டசபைக்குள்ளேயே பைபிள் வாசகங்களை மேற்கோள் காட்டுவது,
இந்த சனாதனத்தை எதிர்த்து பேசிய உதயநிதியை அவர் அனுமதி கொடுத்தது, அதை கண்டிக்காமல் இருந்தது, சபை குறிப்பிலிருந்து அதை நீக்கி இருக்கணும். உதயநிதி ஏன் அங்கே போய் பேசுகிறாருன்னா, வெளியில் பேசினா கேஸ் போடுறாங்க, சட்டசபைக்குள்ளே பேசினா அந்த பாதுகாப்பு இருப்பு, அதனால் அங்கே போய் பேசியிருக்காரு. ஜோசப் விஜய் அவர்கள் அவர் தேர்தலிலே வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனேயே ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்பாக எல்லா கோயிலுக்கும் போனார். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனார், சாய்பாபா கோயிலுக்கு போனார், நாகூர் தர்காவுக்கு போனார், வேளாங்கண்ணிக்கு போனார். சனாதனம் என்பது எல்லாரையும் அரவணைப்பது தான். ஆனால் அவர் இன்னும் இவர்களின் கைப்பாவையாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திமுக எதிர்க்கட்சியாக இருக்கலாம், ஆனால் திமுகவினுடைய கொள்கையைத்தான் தாவேகாவும் பின்பற்றி கொண்டிருக்கிறது. இவர் தன்னுடைய சிறப்பு அதிகாரியாக ஒரு ஜோதிடரை நியமிக்கிறார். அவர் ஜோதிடர் மட்டுமல்ல, அவர் கட்சியில் அவருடைய வெற்றிக்கு வழிவகுத்தவர், பல்வேறு விதமான ஆலோசனைகள் சொல்லி வருபவர், தொடர்ந்து தாவேகா கட்சியில் உறுப்பினராக இருப்பவர். அவரை வச்சுருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மனுசபுத்திரனை கொண்டு வந்து நூலக ஆணைக்குழு அதில் பதவியில் போட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சுபவிய, திண்டுக்கல் லியோனிய, திராவிடத்துக்கு சார்ந்தவங்களை, இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இவனுங்களெல்லாம் கூப்பிட்டு மாநாடு நடத்தி அரசு பதவி கொடுத்து, அரசு சம்பளம் கொடுத்து, சுக்கி சிவம் போன்ற ஜால்ராக்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து, எல்லா இடத்துலையும் சனாதனத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. யாராவது கேட்டாங்களா? கம்யூனிஸ்ட்காரன், தீகாக்காரன், ஏன் ஜோசிகாரன் ஒரு அரச பொறுப்புக்கு வரக்கூடாதா? ஜோதிடர்களை அவமதிப்பது, இதை பகுத்தறிவோட அரசியலோட முடிச்சு போட்டு பார்ப்பது, உடனே விஜய் வாபஸ் வாங்கிட்டார். இப்போ விஜய் தனியாக இயங்க முடியாது போல் இருக்குது. அவர் இன்னும் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு. மத்திய அரசாங்கத்தினுடைய PM ஸ்ரீ கல்வி திட்டம், அந்த கல்வி திட்டம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலே தமிழக மாணவர்களுக்கு, தமிழகத்தினுடைய கல்வித்தரத்திற்கு நிறைய நன்மை செய்யக்கூடியது. அதில் PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கணும். ஏன்னா கடந்த கால நீங்கள் திமுகவை எதிர்த்தானே ஜெயிச்சிங்க. கடந்த கால தீய சக்தி திமுக அவர்களுடைய கொள்கைகளை அவர்கள் பாடத்திட்டங்கள் மூலமாக திணித்தார்கள். எங்கே பார்த்தாலும் கருணாநிதிக்கு செலவு வச்சாங்க. எங்கே பார்த்தாலும் அவங்க அவங்க கட்சியினுடைய புகழ் பாடக்கூடிய புத்தக கண்காட்சியை நடத்தினாங்க. இப்போ விஜயும் அதே விஷயத்துக்கு தான் பலியாகிறார். அதே மாதிரி மத்திய அரசு எதிர்ப்பு. முதல் நாள் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்தே மாதரம் பாடல்லாம் இருந்தது. மறுநாள் இந்த வீரமணி போய் பார்த்துட்டு வந்த உடனே மறுநாள் பார்த்திங்கன்னா மத்திய அரசு அதுக்கப்புறம் அந்த வந்தே மாதரம் பாடல் இது விஷயத்துலலாம் பின்வாங்கிறார். ஜோதிடர் விஷயத்தில் பின்வாங்கினாங்க, வந்தே மாதரம் பாடல் விஷயத்தில் பின்வாங்கிறாங்க. அதனால் இவங்க இன்னும் இந்த உதயநிதி அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம், அந்த கூட்டணி கட்சிகள், ஏற்கனவே திமுக ஜோசப் விஜயால் தோற்கடிக்கப்பட்டது தான் காங்கிரஸ், திமுக கூட்டணி. ஜோசப் விஜயால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் தான் திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், இவங்க எல்லாரும். ஆனால் இவர் தன்னுடைய ஆட்சியின் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக இன்றைக்கி அவங்களையெல்லாம் அனுசரித்து போகிறார். அனுசரித்து போங்க, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அவர்களுடைய கொள்கைகளே திராவிட மாடல் 2.0 நீங்கள் செயல்படுவது என்பது மக்கள் உங்களுக்கு அதுக்காக வாக்களிக்கலை.